guys, welcome to our channel. இன்னைக்கு வீட்லயே சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த பவுலில் நான் 200 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 1 லெமன் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கோம். பாதி பாதியாக கட் பண்ணி புழிஞ்சிக்கலாம் நம்ம. நான் வந்துட்டு இப்போ எவ்வளோ சிக்கனுக்கு வந்துட்டு நான் இந்த மசாலா ரெடி பண்ணுறேன்னா 1 கிலோ சிக்கனுக்கு நாங்கள் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். தந்தூரி மாதிரி பெருசாகவோ அந்த மாதிரிலாம் நாங்கள் கட் பண்ணல. சிக்கன் 65க்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு அதுக்கு இது போதும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு தந்தூரியாக போடுறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்துட்டு நான் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம தயிர் 200 கிராம் எடுத்துருக்கோம். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம 200 கிராம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். எங்கள் வீட்டில் சின்ன ஸ்பூன் இருக்கிறனால நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிரும். உங்கள் வீட்டில் பெரிய ஸ்பூன் இருந்தால் நீங்கள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் அதே மாதிரி சொன்ன மாதிரியே மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன ஸ்பூனுன்றனால. இப்போது கரம் மசாலா வந்துட்டு இந்த ஸ்பூன்லேயே 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மசாலா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டிஷ் கலரில் தான் வேணும். அதனால நம்ம வந்துட்டு கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கலருக்காக இருக்கும். இப்போது நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அதனால் நான் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் கடையில் வாங்கின மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல்லு சூப்பராக வரும். இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கையில் விட்டு பெஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் தூளாக ஆயிரும். இது வந்துட்டு சும்மா தேவையான அளவு.
இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், நமக்கு ஆப்ஷனல் தான். நான் ஆட் பண்ணல. இப்போது இந்த மாதிரி விஸ்க் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலரே சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். இப்போது சிக்கன் வந்துட்டு 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிலோ சிக்கன் வந்துட்டு சின்ன சின்னதாக பீஸாக நாங்கள் போட்டிருக்கோம். முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன், பெருசாக நான் போடவே கிடையாது. அதுக்காக நான் இப்போ போட்ட மசாலா அதுக்கு ஓகே. நீங்கள் பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் சொன்னதுலேயே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்துட்டு எச்சா போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இதை வந்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலா அப்போ தான் வந்துட்டு கறிக்குள்ளே இறங்கி அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே வரும். 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 2 hours later. இப்போது ஒரு கடாயில் நான் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒவ்வொரு சிக்கன் பீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆஃப் பண்ணி இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். இப்போது ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நல்லா அந்த கிறிஸ்பினஸாக வரும். ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஸ்மோக்கி ஸ்மெல் வரணும், அதுக்காக எங்கள் வீட்டில் இருக்க கறிக்கட்டை எடுத்து இந்த தந்தூரி கல்லிலே வந்து வச்சுருக்கோம். நெருப்பு நல்லா வந்துட்டு நல்லா ரெட்டிஷ் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்போம். இது ஸ்மோக்கி வர வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். இதில் ஆயில் ஊற்றினா மட்டும்தான் அந்த புகை வரும், அந்த கருகின ஸ்மெல் எல்லாமே அடிக்கும். பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். வீட்லேயே சூப்பராக சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.